பள்ளி கல்வித்துறையின் சிறார் மற்றும் ஆசிரியர் இதழ்களின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கான குறிப்புகள். நவம்பர் மாதம் மட்டுமன்றி ஒவ்வொரு பதிப்பிலும் இதுவரை வெளிவரவிருக்கின்ற படைப்புகளை உருவாக்கிய மாணவ படைப்பாளிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பேட்ஜ் வழங்கப்பட உள்ளது. மேலும் வழக்கம்போல் ஒவ்வொரு மாணவ படைப்பாளியையும் சிறப்பிக்கும் வகையில் அம்மாணவர் பெயரில் சார்ந்த பள்ளிகள் வாயிலாக தனிப்பிரதி அனுப்பப்பட்டு வருகிறது. எனவே அப்பிரதியை காலை வணக்க கூட்டத்தில் அனைவர் முன்னிலையிலும் மாணவரை பாராட்டி வழங்குமாறும் பள்ளி பார்வையின் போது தலைமை ஆசிரியரை கேட்டுக்கொள்ளலாம். மாணவர்களின் படைப்புகளை சம்பந்தப்பட்ட ஊஞ்சல், தேன்சிட்டு, கனவு ஆசிரியர் மின்னஞ்சல் முகவரிகளில் மட்டும் அனுப்பவும். தனிப்பட்ட எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் குழுவிலோ அனுப்ப வேண்டாம். புது ஊஞ்சல், தேன்சிட்டு இதழ்களுக்கு அனுப்பப்படும் அறிவியல் படைப்புகளை நூல்கள் அல்லது இணையதளங்களில் இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் செய்யக்கூடாது. தகவல்களை எடுத்துக்கொண்டும் சொந்த நடையில் எழுதுதல் வேண்டும். அப்படி எழுதிய படைப்பின் கடைசி வரியில் இத்தகவல் எங்கிருந்து பெறப்பட்டது என்ற தகவல் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இதழ்களுக்கான படைப்புகளை மாணவர்கள் தயாரிக்க ஆசிரியர்கள் வழிகாட்டலாம். ஆனால் அதன் ஐடியா மற்றும் எக்ஸிகியூஷன் முழுக்க மாணவர்களுடையதாகவே இருக்க வேண்டும். புதிர்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழில் எழுதலாம். படைப்புகளை எழுதி புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டாம். மாறாக அதை தட்டச்சு செய்து அனுப்பவும். PDF வடிவில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வேர்ட் டாக்குமெண்டாக இருக்க வேண்டும். மாணவர்கள் பள்ளியில் அதற்கென உரிய நேரத்தில் புது ஊஞ்சல், தேன்சிட்டு இதழ்களை வாசிக்க வேண்டும். பள்ளி பார்வையின் போதும் சில பள்ளிகளில் பயன்பாட்டில் இல்லாதது வருத்தமளிக்கிறது. பள்ளிகளில் இதழ்களுக்கென தனியாக பதிவேடு எதுவும் பராமரிக்க வேண்டியதில்லை என்பதை தலைமை ஆசிரியருக்கு தெளிவுபடுத்தவும். இதுவரை ஒரு முறை கூட இதழ்கள் கிடைக்கப்பெறாத பள்ளிகள் இருந்தால் மட்டும் எங்களிடம் அப்பள்ளியின் EMIS ID கொடுத்து தெரியப்படுத்தவும். சில பள்ளிகளுக்கு சில முறை கிடைக்கப்பெறவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பெற்றது. அப்பள்ளிகள் தங்கள் போஸ்ட்மேன் அல்லது போஸ்ட் மாஸ்டரை அணுகவும். அப்பள்ளிகள் இயன்றவரை அஞ்சல் அலுவலகத்தில் இருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தலாம். வேறு என்ன அனுப்பலாம்? தமிழில் பாடல், ஊர் சார்ந்த பாடல்கள், கதை, இயந்திரங்களின் செயல்பாடு. எளிய ஆங்கிலத்தில் புதிர்கள், குறுக்கெழுத்து புதிர்கள், விடுகதைகள், ஒரு கதை இருமொழி, அறிவியல் கேள்வி பதில்கள், எழுத்தாளர் அறிமுகம், கட்டுரை, பிடித்த ஊர், குறிப்பிட்ட ஊரின் சிறப்புகள், இயற்கை, பறவை, விலங்குகள் போன்றவற்றை பற்றி எழுதலாம். படக்கதை 2 பக்கங்கள் அளவிற்கு. விண்வெளி குறித்த கட்டுரை அல்லது தகவல்கள். புத்தக விமர்சனம். இயற்கையை நேசி. படைப்புகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரிகள் நினைவூட்டுதலுக்காக. தேன்சிட்டு @tnschools.gov.in. புது ஊஞ்சல் @tnschools.gov.in. கனவு ஆசிரியர் @tnschools.gov.in. குறிப்பு: சந்தாதாரர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழ்காணும் மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கூறவும். magazine.subscription@tnschools.gov.in. நம் இதழ்களுக்கு சந்தாதாரர்களாக கீழ்காணும் QR கோடை உபயோகிக்கவும். இதழ்களுக்கு படங்கள் அனுப்பும்போது ஒரு படத்தின் அளவு 2 MBக்கும் கூடுதலாக இருக்க வேண்டும். ஓவியம் உட்பட படைப்புகளை அனுப்பும் மாணவர்களின் புகைப்படங்களையும் சேர்த்தே அனுப்ப வேண்டும். மாணவர்களின் முகப்பெழுத்து மற்றும் பெயர் தமிழில் இருக்க வேண்டும். வகுப்பு, பிரிவு, பள்ளி, ஒன்றியம், மாவட்டம் குறித்த தகவல்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மதம், அரசியல் சம்பந்தப்பட்டவை, நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்மறை கருத்துகள் கொண்டிருப்பவை ஆகிய எந்த படைப்பும், ஓவியம், கட்டுரை, கதை, பாடல், புகைப்படம் நிராகரிக்கப்படும். துணுக்குகள், கவிதைகள், பொது அறிவு கருத்துகள் இவையெல்லாம் நம் இதழ்களுக்கு சம்பந்தமில்லாத ஒன்று. எனவே இது மாதிரியான படைப்புகளை அனுப்ப வேண்டாம்.
கனவு ஆசிரியரின் வண்ண வண்ண வகுப்பறை பகுதிக்கான படங்களின் அளவு 2 MBக்கு குறைவாக இருக்கக்கூடாது. மாணவர்களை நெருக்கத்தில் படம் பிடிக்காமல் வகுப்பறைகளோடு சேர்த்து மாணவர்கள் இருப்பதை போல் புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டும். குறைந்தது 8 புகைப்படமாவது வேறு வேறு கோணங்களில் எடுத்து அனுப்ப வேண்டும். அதில் ஒன்றில் ஆசிரியர் இருக்கலாம். புகைப்படம் பொறுத்தவரையில் மாணவர்கள் முகங்களை முகமூடிகள் கொண்டு மறைக்காமல் தெளிவாக இருக்க வேண்டும். வகுப்பறையில் குழு செயல்பாட்டுடன் கூடிய புகைப்படம் இருக்க வேண்டும். கனவு ஆசிரியர் இதழுக்கு வகுப்பறை அனுபவங்களை எழுதி அனுப்ப விரும்பும் ஆசிரியர்களும் ஏற்கனவே வெளிவந்துள்ள கனவு ஆசிரியர் இதழ்களை மாதிரியாக கொண்டு அதுபோன்று எழுதி மின்னஞ்சலில் அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது தொலைபேசி எண்ணையும் இணைத்து அனுப்ப வேண்டும். கனவு ஆசிரியரில் வரும் ஆசிரியர்களின் நூல் அறிமுகம் பகுதிக்கு தகுதியான நூல்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆசிரியரின் அறிமுகத்துடன் 2 புத்தகங்களை கனவு ஆசிரியர் முகவரிக்கு அஞ்சலில் அனுப்பி வைக்க வேண்டும். ஆசிரியர்களை பொறுத்தவரை குழந்தைகள் திரைப்பட விமர்சனம், நூல் மதிப்புரை, வகுப்பறை அனுபவங்கள், சுயநூல் அறிமுகம், வீட்டில் நூலகம் வைத்திருத்தல் குறித்த கட்டுரை போன்றவற்றை கனவு ஆசிரியர் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். ஓவியம் பொறுத்தவரையில் வந்த பள்ளிகளே மீண்டும் வர குறைந்தது 6 மாதங்கள் ஆகும். நமது இதழ்களில் வந்த ஓவியங்கள் மீண்டும் இடம்பெறாது. நமது இதழ்களில் வெளியான பாடல்கள் மற்றும் கதைகளையே மீண்டும் எழுதி அனுப்ப வேண்டாம். தேன்சிட்டு ஊஞ்சல் இதழ்களில் இடம்பெற விரும்பும் கதை, ஊரின் பெருமை, பெரியோரின் வாழ்விலே ஆகிய பகுதிகளுக்கு எழுதும்போது குறைந்தது 200 வார்த்தைகள் இருக்க வேண்டும். தொடர்ந்து படைப்புகள் அனுப்பியும் எதிர்பார்க்கப்படும் தரத்தில் இல்லாததால் நிராகரிக்கப்படும் படைப்புகளை உருவாக்கிய மாணவர்களை இனம் கண்டு அவர்களின் படைப்பிற்கு தேவைப்படும் சிறிய நுணுக்கங்களை அறிய வைப்பதன் வாயிலாக சிறந்த படைப்பாளிகளை உங்களால் உருவாக்க முடியும். மாணவர்களின் படைப்புகளை ஓவியம் வரைதல் என்பதோடு மட்டுமல்லாமல் கீழ்காணும் தலைப்புகளில் படைப்புகள் வரவேற்கப்படுகின்றன. கவலையா இருந்தது. ஓகே, சோ தட்ஸ் வை கேம் ஓவர் ஹியர். ஃபைன் சில்ட்ரன், இப்போ உங்களுக்கு யாரோட டிராயிங் எல்லாம் வரணும் தெரிஞ்சுக்கல கை தூக்குமா? உங்களுக்கு யாரோட டிராயிங் எல்லாம் வரணும்? Hands down children. Hands down. Okay. Drawing நார்மலா நல்லா திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா plain paper எடுப்பீங்க, draw பண்றீங்க. Tips சொல்லலாமா வேணாமா? First point is take a plain paper. என்ன பண்ணணும் first point? கோடு போட்ட பேப்பர் no. Point number 2, அது clear crush பண்ணக்கூடாது, மடங்க கூடாது. Point number 2. Third one, you can draw the picture in the middle of the page. நீங்க என்ன படம் வரையறீங்களோ அது எங்க வரையணும்? சென்டர்ல வரையணும். ஓரமா என்ன வரையக்கூடாது, சைட்ல ஒயிட் போடக்கூடாது. அங்கேயும் ஏதாவது கலர் கொடுக்கணும். கலர் கொடுக்கும்போது நச்சுன்னு கலர் கொடுக்கணும், பளிச்சுன்னு கலர் கொடுக்கணும். என்ன மாதிரி கலர்? ப்ளூ, ரெட், பச்சை கலர் ஜிங்கிச்சா, மஞ்சள் கலர் ஜிங்கிச்சா, சிவப்பு கலர் ஜிங்கிச்சா. அப்பதான் போட்டோ எடுக்கும்போது கிளாரிட்டியா வரும். கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஃபைன் சில்ட்ரன், நீ எது செய்யக்கூடாதுனாக்கா ஜாதி, மதம், அரசியல், சினிமா சார்ந்த டிராயிங் வரைய கூடாது. நான் ஜீசஸ் வரைஞ்சேன், மயில் வரைஞ்சேன். மயில் மீன்ஸ் அத சாமி மாதிரி, வேலு, முருகன் ஆர் கிருஷ்ணன், அந்த மாதிரி டிராயிங்ஸ் கூடாது. பென்சில் டிராயிங் கூடாது. இந்த பாதாம் பிஸ்தா அது தோலை உடைச்சு அப்படியே டிசைன் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதுவும் கூடாது. ஆல்ரைட், குடிக்காம உங்களுக்கு அப்புறமா என்ன வேணா வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் கூடாதுனாக்கா மலை வரைகிறீங்க, அப்புறம் என்ன வரைவீங்க? அதுல ஒரு அருவி, அப்புறம் ஒரு சூரியன், அப்புறம் காக்கா, மேகம். ஓகே, அப்புறம் ஒரு காக்கா ஓடும், அப்புறம் ஒரு வீடு, ஒரு பாப்பா. எந்த படம் வரையாதீங்க. ஏன் வரைக்கூடாது? ஜாதி, மதம், அரசியல், சினிமா இல்ல. Then why we shouldn't draw this?
ஏன்னா 38 டிஸ்ட்ரிக்டும் இந்த மலை போடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மலை போட்டு பார்த்து போர் அடிச்சிச்சு. So you should not. உங்களோட ஸ்கூல் நேம் வந்திருக்குதா பாருங்க. இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு மீன்ஸ் இனிமேல் வரும். ஓகே, இந்த பேச்சு கனவாசிரியர்லாம் எப்படி பின் கொடுக்குறாங்க உங்களுக்கு? பின் பண்ணி ஸ்டேப்லர் பண்ணி இல்ல நூல் கோர்த்து கொடுக்குறாங்களா? ஓகே, how many pages are there? எத்தனை பக்கம் இருக்குது? louder? 24. That's the right answer. 24 pages are there. 24 pages. Okay, உங்க ஸ்கூலுக்கு எத்தனை புக் வருது? அதாவது வகுப்புக்கு ஒண்ணு. நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். வகுப்புக்கு ஒரு புக் வருது. புரியுதா? 4th 5th புது ஊஞ்சல், அப்புறம் 6th 7th 8th 9th தேஞ்சிட்டு, டீச்சர்ஸுக்கு கனவாசிரியர். என்னோட கொஸ்டின் என்னன்னா, how long are we going to read others books? எத்தனை நாள் அடுத்தவங்க எழுதுற புக்கை படிச்சுக்கிறோம்? புரியுதா நான் சொல்றது? நீங்க திருக்குறள் படிக்கலாம், ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், பைரன், கீட்ஸ், ஷெல்லி, பெரிய பெரிய கவிஞர், எழுத்தாளர் எல்லாரும் எழுதுறாங்க, படிக்கிறீங்க. என்னோட கொஸ்டின், எத்தனை நாள், எவ்வளவு நாள் அடுத்தவங்க எழுதுற புக்க நாம படிச்சுட்டு இருக்கிறோம்? எவ்வளவு நாள்? A day should come, your book should be read by others. ஒரு நாள் வரணும். எப்போ?